ராஜா, என்ன? துர்காவை காணோம். துர்காவை காணுமா? அவளை கூப்பிடுறதுக்காக நான் ரூமுக்கு போயிருந்தேன். அப்ப அவங்க இல்ல. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், அங்கேயும் இல்ல. போன் பண்ணி பாத்தியா? அதுவும் பண்ணி பார்த்துட்டேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவளுக்கு இந்த கல்யாண ஏற்பாடே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நவீன பார்க்க போயிருப்பாளா? அப்படி கூட இருக்கலாம். எதுக்கும் நீ நவீனுக்கு போன் பண்ணி பாரு. அவன் போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரெண்டு பேரோட போனு சுவிட்ச் ஆஃபா இருக்கு. இப்போ என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே ராஜா. சரி, இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் வெளியே போய் தேடி பார்த்துட்டு வரேன். நானும் கூட வரவா? இல்ல வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆச்சுல. நீ இங்க இருந்து நடக்க வேண்டியதை பாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கக்கா. அப்படியா சொல்றேன்? மாமா அவங்க வந்துட்டாங்க. வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கங்க. உட்காருங்கப்பா. மேடம், நேத்தே பேச வேண்டியதால பேசிட்டோம். இப்போ தட்டை மாத்திக்கலாம்ல? மாத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரேவதி, துர்கா ரூம்ல இருப்பா, அழைச்சிட்டு வா. அம்மா, துர்கா கோயிலுக்கு போயிருக்கா. ஏதோ நேத்தி கடனா, அத செஞ்சுட்டு வர போயிருக்கா. அதுக்கு இந்த நேரத்துல தான் போகணுமா? தொட்ட நல்ல நேரத்துல மாத்தணும்ல. கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. எப்ப போகணுங்கிற அறிவே இல்ல. வந்து வெயிட் பண்றாங்க பாரு. பரவாயில்ல மேடம், நாங்க வெயிட் பண்றோம். இன்னும் நல்ல நேரம் இருக்கு, அவசரப்பட வேணாம். என்ன இன்னும் அவளை ஆளை காணோம்? டைம் வேற ஆகிட்டு இருக்கு. அப்போ நாங்க கிளம்பிடுங்களா? எதுக்கு உடனே கிளம்புறீங்க? எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு போலாமே. இப்பதானே டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். நிச்சயதார்த்தம் அன்னைக்கு சாப்பிடுறோம். அப்போ நாங்க வரோம். ரொம்ப நன்றி. சின்ன சம்பந்தியம்மா, வரோம். பாரு சார். வாங்க. வரங்க. வாங்க சார். போயிட்டு வாங்க. அக்கா, துர்கா யோகக்காரி. மாப்பிள்ளை தேடி அலையாம நம்ம வீட தேடி ஒரு நல்ல சம்பந்தம் வந்ததோட மட்டும் இல்லாம உடனடியா தட்டு மாத்துற வரைக்கும் படன்னு நல்ல காரியங்களை கடவுளே நடத்தி வச்சுட்டாரு. துர்கா, என்னம்மா முகமே சரியில்லை? ஏதாவது பிரச்சனையா? ஆமா துர்கா, நேத்துல இருந்தே உன் முகம் சரியில்லையே. என்னாச்சு? இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையா? அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னது? விருப்பம் இல்லாமலையா வேண்டுதல் பண்றதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா? கல்யாண பேச்சு வந்ததும் அவளுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும், அதான் அப்படி இருக்கா. அப்படிதானே துர்கா?
அம்மா நம்ம சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம தட்டையும் மாத்திக்கிட்டாங்க. நாம நவீன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு தெரிஞ்சா கோவத்துல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. கல்யாணம் நடந்ததை வெளியில சொல்லவும் முடியல. இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனையா வாழ்ந்துட்டு இருக்கிறத விட நம்ம முடிவை நம்மளே தேடிக்கிறது தான் நல்லது.